ஓம் நமச்சிவாய. நாம் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலை திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவிலை தரிசிக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென் திசை நோக்கி பரவியுள்ள ஆனைமலைகளில் உள்ளது திருமூர்த்தி மலை. தோணி நதி என்னும் பாலாற்றங்கரையில் தான் அமலலிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறார். மூலவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன். பலவிருட்சம் அரசமரம். மரங்கள் நிறைந்த பச்சை பசுமையான காட்டுப்பகுதி. புலிகள் சரணாலயம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளும் சிறிய குன்றில் சுயம்புவாக காட்சி தருகின்றனர். இது ஒரு குடவரை கோவில். கோவில் காலம்புற 6 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரை திறந்திருக்கும். நாள் முழுவதும் திறந்திருக்கும். இந்த கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. விநாயகர், முருகனுக்கு தனித்தனி சன்னதி. இத்தலத்தில் வாழ்ந்த முனிவர் அத்திரி மகரிஷி. திருமணம் ஆகாதவர்கள், படிப்பு, வேலை, மன நிம்மதி வேண்டுவார்கள் இறைவனுக்கு தேங்காய் பழம் வைத்து வழிபட்டால் பலன் கிடைக்கும் என்ற ஐதீகம். மலை மீது நீர்வீழ்ச்சி அருகே பஞ்சலிங்கம் உள்ளது. கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமண கோலத்தை அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் எனப்படுகிறது. கைலாய காட்சியை இறைவன் இங்கு காட்டியதால் தென் கைலாயம் எனவும் அழைக்கப்படுகிறது. மும்மூர்த்திகள் தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அத்திரி மகரிஷியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரம்மா, விஷ்ணு, சிவன் தோன்றினர். ஒருமுறை அத்திரி மகரிஷி வெளியே சென்றபோது மும்மூர்த்திகள் அனுசூயை தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையுகுமாறு வேண்டினர். அனுசூயையும் தன் கணவரை மனத்தில் நினைத்து தீர்த்தத்தை அவர்கள் மேல் தெளிக்க மூவரும் குழந்தைகளாக மாறினர். அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினார். இந்த நிகழ்ச்சி நடந்த இடம்தான் திருமூர்த்தி மலை. மும்மூர்த்திகளும் குழந்தையாக விளையாடிய போது அருகிலுள்ள கஞ்சமலையிலிருந்து கல் ஒன்று உருண்டு விழுந்தது. அப்போது சப்த கன்னிகைகள் 8 விரலி மஞ்சளை வைத்து உருண்டு வந்த கல்லை தடுத்து குழந்தைகளை காப்பாற்றினர். இந்த கல்லிலேயே மும்மூர்த்திகள் ஐக்கியமாகி உள்ளனர். தடுத்து நிறுத்திய வரலி மஞ்சளிலேயே சப்த கன்னிகையர் ஐக்கியமாகிவிட்டனர் என்ற வரலாறு கூறுகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்தை முடிந்தால் குழந்தைகளுடன் ஒருமுறை தரிசிக்கவும். ஓம் நமச்சிவாய.